ஹாய் வியூஸ், சென்னையில் ஒரு ரீசேல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடு. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர். இந்த வீடோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 880 சதுர அடி. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. சின்ன ஒரு கார் பார்க், சின்ன கார் பார்க்குன்றதை விட பைக் பார்க்கிங் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வீட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடி செட் பேக் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வியூ இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸ். இது ஒரு 2 BHK ஹவுஸ். நார்த் ஃபேசிங் டைரக்ஷன், 20 அடி ரோடு வித்து, ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு வித்து இதுக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. பள்ளிக்கரணம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு க்ளோஸ் லேண்ட்மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட மதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரும். நான் அந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லொக்கேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள ஓல்டு ப்ராப்பர்ட்டி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம அந்த சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஓரளவு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் பார்க் ஏரியா. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மெயின் டோர், உங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணுறதுக்கான மெயின் டோர். என்ட்ரி பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹாலுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரமுள்ள ஒரு பெட்ரூமும் அக்னிமுள்ள ஒரு கிச்சனும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே வர காமன் டாய்லெட். ஹாலில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா யூபிசி டோரு, கிரில்லோட யூபிசி டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமான குபேரமலை பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துருவோம். குபேரமலை பெட்ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன கபோர்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கடப்பாக்கல் கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாச்டு பாத்ரூமு, வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெட்ரூம். குபேரமலை பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம். இது வந்து அட்டாச்டு பாத்ரூமு. உங்களுக்கு வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க, ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சில் வாஷ் பேஷன், வால் மிக்சர் அண்டு நம்ம ஷவர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹேண்ட் கிரிப், அதாவது எஸ்எஸ்ல துணி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக அந்த பாத்ரூமை நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதாவது குபேரமுள்ள பெட்ரூம் உள்ள பாத்ரூம் பார்த்து தெரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து மெயின் டோரை வியூ பண்ணி பார்த்துப்போம். மெயின் டோரில், அதாவது இந்த பெட்ரூம்ல இருந்து ஈசானி மூல ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த டோரும் மெயின் டோரும் வியூ நம்ம பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் டாய்லெட்டும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய விண்டோ. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கிச்சன் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த கிச்சனை பார்ப்போம். அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேனைட் கபோர்டு ஒர்க்கிங், கிச்சன் மேடை கிரேனைட் கபோர்டு ஒர்க்கிங் பார்த்துக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த வாஷ் பேஸ் மேலே பார்த்தீங்கன்னா 2 லேயராக வந்து கடப்பாக்கல் ஒர்க்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2 லேயராக வந்து கிச்சன் கபோர்டு ஒர்க்கிங்காக 2 கடப்பாக்கல் வச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டு லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாவில் வந்து மளிகை ஜாமான் ஐட்டங்கள் வந்து அந்த இடத்துல அடுக்கி வச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் மேடை கீழே வந்து அதுக்கப்புறம் 2 லேயரில் வந்து கடப்பாக்கல் அங்கேயும் ஒர்க்கிங் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன சாமான்கள் வந்து, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு தேவைக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சாமான்கள் வந்து அங்கே வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசானி மூலை பெட்ரூமும் நம்ம பார்த்துருவோம். ஈசானி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரலாக மீடியமான சைஸ் தான். உங்களுக்கு இந்த பெட்ரூமில் உள்ள நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருப்பாங்க. 4 feet அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க்கிங், அதாவது ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஒர்க்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டு. இந்த லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கிங், ஹுட் அண்ட் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணி உங்களுடைய திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்ம சொல்லியிருப்பேன். அந்த டாய்லெட் நம்ம பார்த்துருவோம். இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஒரு காமன் டாய்லெட்டு. அந்த டாய்லெட்டோட வியூ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துப்போம். ஏன்னா டாய்லெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே இருக்குது. கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் இது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு காலம் ஃபவுண்டேஷன் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஃபவுண்டேஷன் போட்டு டெவலப்மெண்ட் பண்ண வீடு தான் இது. வாங்க நம்ம இப்போ டெரஸ்ட் போயிடும். டெரஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸோட வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், விவரமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 880 சதுர அடி. இதோட டைமென்ஷன் 22x40. இதோட 880 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ரோடு வித் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட், அதாவது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இது.
நீங்கள் தாராளமாக நேராக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்க வரணுன்னீங்கன்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான விசிட் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம டெரஸ்ல இருக்கோம். டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு ரெசிடென்சியலாக இருக்குது. பள்ளிக்கரணை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது சிட்டி லிமிட்டில் இருக்கிறதுனால நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஏரியா. உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா வசதியும் இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா டிஏவி, சென்ட் ஜான்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சான் அகாடமி எல்லா ஸ்கூலும் இருக்குது. காலேஜும் எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். உங்களுக்கு